அவருடைய நடிப்பில் நம்ம இளன் அவருடைய இயக்கத்தில் இருக்க படம் தான். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைலர் வந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, கிட்டத்தட்ட வந்து கவினுடைய ஒரு நிறைய டைமென்ஷன்ஸோட ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம்லாம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்துக்கு போனோம். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன? ஸோ கதைன்னு பார்க்கும்பொழுது லால் வந்து கவினோட அப்பாவை வர்றார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய சினிமா கனவோட வந்து தோற்று போன லால் தன் மகனும் ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆகணுங்கிறத வந்து அந்த ஆசையை வந்து மகனுடைய மனசில் விதைக்கிறார். அதற்கான முயற்சியில் மகன் இறங்குறார். வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் வரும்போது என்ன பிரச்சனைகள் வரும், எந்த துறையாக இருந்தாலும் பிரச்சனை இருங்க, பட் சினிமாவில் வந்து ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அடித்தாலுக்கு இல்லைன்னா ரோடு, அவ்வளோதான். ஸோ இந்த லெவலில் தான் வந்து சினிமாவுடைய விஷயங்களே இருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட கைவிட்டு எண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 200-250 நடிகர்கள் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க.